ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு டேபிள் கிளாத்து தாங்க தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள் அழகாக நம்ம என்ன இருக்கோ மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிடுவோம். அந்த நீளம், அகலம், உயரம் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு சுற்றி நம்ம ஒரு சாரீ தாங்க ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அந்த சாரியை குட்டி குட்டியாக ஃபில்ட்டு வச்சு நம்ம பாவாடைக்கு எப்படி குட்டியாக ஃபில்ட்டு வைக்கிறோமோ அந்த மாதிரி நான் நினச்சேன். இந்த சாரியை தைக்கிறப்போ இதுக்கு நிறைய ஃபில்ட்டு வரும்னு நினச்சேங்க. ஏன்னா இதை நம்ம அகலம் மெஷர்மெண்ட் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு முந்தானியை கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் மேலே டாப்புக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு திக்னஸான துணி வேணும் அப்படின்றதுனால நான் இந்த முந்தானியை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இதை சைடில் சுற்றி தைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு மேலே ஒரு ரெட் கலரில் கிளாத் எடுத்து கரெக்டாக டேபிள் சைஸ்க்கு எடுத்துட்டேன். இப்போ அந்த நான் அப்படியே ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக நம்ம இந்த சாரியை ஃபில்ட்டு வச்சு தைச்சிட்டாங்க. ஒரு சாரீ ஃபுல்லாகவே வந்தது, ரொம்பலாம் ஃபில்ட்டு வரல, கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. எல்லாமே 4 கார்னரும் சூப்பராக ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மாதிரி மாட்டினேன். சாரியில் உயரம் ரொம்பவே அதிகமாக இருந்தது, அதை நல்லா ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் உயரம் நல்லா திக்னஸாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப சாரீ பறக்காமல் இருக்கும். 4 மூலையும் ஜாயின் பண்ணிட்டா தான் சுத்தமாக டோட்டலாக பறக்காது. அப்படி இல்லைன்னா ஃபேன் போட்டோம்னா அப்படியே ஒரு கார்னரும் பறக்க ஆரம்பிச்சிடும். கீழே நல்லா மடிப்பு நிறைய மடித்து நல்லா தைச்சிட்டேன். நான் இது ஐனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணுறதுனால மேலே கொஞ்சம் திக்னஸாக துணி இருக்கட்டும்னு நினச்சி தாங்க அப்படி பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட்டு இல்லைனா ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது போட்டு, இல்லை அடுத்து என்ன பண்ணலான்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.